வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோலாகல ஸ்ரீனிவாஸ். இப்போது அயோத்தியாவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு காலை விஜயகாந்த் அவர்கள் காலமாகிவிட்டார் என்கிற உயரமான செய்தி கிடைத்தது. ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக அவரது மரணத்துக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி அனைவருக்கும் கோலாகலா டிவி சார்பில் எங்களது இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதை ஒரு சவாலுக்குரிய அரசியல் சக்தியாக மாற்றி கிட்டத்தட்ட ஆட்சி கட்டில் வரைக்குமே போக முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்கியவர் விஜயகாந்த். கேப்டன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமாகவே இருந்தது. 2005 செப்டம்பரில் அவர் திருப்பரங்குன்றத்தில் அவருடைய கட்சி தொடங்குகிறது. ஒரு மிகப்பெரிய மாநாடு. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 8.5% வாக்குகளை பெற்றார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அவர் 8.5% வாக்குகளை துணிச்சலாக அவரால் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை இறக்க முடிந்தது. அவ்வளவு வேட்பாளர்கள் அவரிடம் இருந்தது. ஸோ ஆரம்பத்திலே அந்த அளவுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் 2009 லோக்சபா எலெக்ஷன் அவர் 10.5% வாக்குகளை பெற்றார். 2011 ஜெயலலிதாவுடன் அலையன்ஸ் வைத்து அதில் சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒரு அமோகமான வெற்றி. மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் ஜெயலலிதா விஜயகாந்த் அலையன்ஸ் வென்றது. அதில் 40 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜயகாந்த் கட்சி 29 தொகுதிகளில் வென்றது. அதன் மூலமாக அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார். தமிழக வரலாற்றிலேயே எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த முதல் நடிகர் விஜயகாந்த் அவர். அதற்கு பிறகு அவருக்கு நிறைய வீழ்ச்சி ஏற்பட்டு. ஏன்னா 2016 அவர் கட்சியை சார்ந்த 8 எம்எல்ஏக்கள் திடீரென்று வெளியேறினார்கள், கட்சி மாறினார்கள். அதன் மூலம் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை தேமுதிக இழந்தது. அதன் காரணத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை விஜயகாந்த் இழந்தார். அதற்கு பிறகு அதே நேரத்தில் அவருடைய உடல்நலக் குறைவும் ஏற்பட்டது. எல்லாம் ஒன்று சேர்ந்து படிப்படியாக அவர் வீழ்ச்சியடைந்தார். ஆனால் அவருடைய வீழ்ச்சியை பார்க்க தேவையில்லை. அவர் எப்படி கட்சியை வளர்த்தார், அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, இதுதான் மிக முக்கியம். என்னை பொறுத்தவரையில் சில பேர் மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், வருவேன், இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன் சொல்லி ஒரு 20-25 வருஷ காலமாக வருவேன்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொண்டு கடைசியில் வந்தே தீர்வேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்தில் நான் வரப்போவதில்லை என்று அறிக்கையை வெளியிட்ட பல்வேறு பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியில் வருவேன்னு சொன்னால் வருவேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்த ஒரு அற்புதமான கேப்டன் விஜயகாந்த். அவருடைய இழப்பு மெய்யாகவே சொல்லுகிறேன், தமிழக அரசியலுக்கு பேரிழப்பு. ரொம்பவும் அவருடைய இறப்புக்காக மெய்யாகவே நான் மிகவும் கவலைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். கோலாகலா டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.